விஜய் கட்சி ஆரம்பித்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சுட்டு அந்த சுற்றுப்பயணத்தை பற்றி நினைக்கிறீங்க? திருச்சியில் முதல் சுற்றுப்பயணத்தை நடத்திருக்காங்க. இல்லை, அவர் சுற்றுப்பயணம் வர்றது மக்களை சந்திக்கணுன்றது ஒரு அரசியல் தலைவருக்கு அது சரிதான் அது. அதனால் உண்மையாகவே அவர் சுற்றுப்பயணம் போய் வருதோம், மக்களை சந்திக்கிறதும் எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் அவருக்கு வாக்கு தெரிவிக்கிறோம். நல்லது தான். இப்போ அவரோட சுற்றுப்பயணத்தில் நிறைய இடத்துல பர்மிஷன் நிறைய சிக்கல் பண்ணுறாங்க போலீஸ். இதை எப்படி பார்க்குறது? எதிர்கட்சிகளை ஒடுக்கணும்னு நினைக்கிறது இயல்பு தானே ஆளுங்கட்சிக்கு. அதுதான் பண்ணுறாங்க. அதுதான் பண்ணிக்கிறோமே. ஒரு மாதத்துக்கு 3 பொதுக்கூட்டம் அங்கங்கே தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலையும் நடக்குது கூட்டம். அதுக்கு முதற்படியாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் நடத்தியிருக்கிறோம். அடுத்தது செங்கல்பட்டு மாவட்டம் சார்பாக மதுராந்தகத்தில் நடத்துகிறோம். திருவள்ளூர் கிழக்கு சார்பாக பொன்னேரியில் நடத்துகிறோம். அதே போல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடத்துகிறோம். தொடர்ந்து கூட்டம் நடந்து தான் இருக்குது. வேலூர் மாவட்டத்திலேருந்து கோட்டை மைதானத்தில் நடத்துகிறோம். இது எல்லாமே கிட்டத்தட்ட 15 கூட்டம் டிசம்பருக்குள்ளே முடியும். மீதி ஒரு 3 கூட்டம் ஜனவரி மாதத்தில் முடியும். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி பிசி கவர்னருக்கும் ஏர்போர்ட் மினிஸ்டருக்கும் மோதல் ஏற்பட்டுருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது விமர்சனம் என்பது அது அரசியலில் அது சாதாரணமாக தான் எடுத்துக்கணும். யாராக இருந்தாலும் திமுக அதிமுக விமர்சனம் பண்ணுவாங்க, அதிமுக திமுக விமர்சனம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த விமர்சனத்தை தாங்க முடியாதவங்க, ஏற்றுக்க முடியாதவங்க நேரடியாக களத்தில் சண்டை போடுறதுன்றது அது அராஜகம் தானே. அதுதான் நடந்துருது. அது யாராக இருந்தாலும் அது தவறு தான். விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான அரசியல்வாதிக்கு அழகு. பாஜக தலைவர் நயனா நாகேந்திரனுடைய செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஓபிஎஸ் பிரதமரை சந்திக்க நேரங்கிறது இவர் கொடுக்கலன்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கியிருக்காங்க. அதேபோல் டிடிவி தினகரனும் அந்த ஓபிஎஸ் விளைவிச்சிருக்காங்க. அவர் டிடிவி எல்லாமே 2 பேரும் நயனா நாகேந்திரன் குற்றச்சாட்டுறாங்க. அவருடைய செயல்பாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் அதிமுகவுடைய இல்லை, அவர் தமிழ்நாட்டுக்கு தலைவர், அவர் தேசிய கட்சி, தமிழ் மாநிலத்துக்கு அவர் தலைவர். அவருடைய பணி அவர் செய்கிறாரு. அதில் என்ன ஏதுன்றது அது நமக்கு ஏன் அவருக்கு சந்திக்கிறதுக்கு ஏன் வாய்ப்பு வாங்கி தரலையோ, இல்லை அவரும் டிடிவி வெளியே போகிறதுக்கு காரணத்தில் எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் இந்த கேள்வியை நேராக நயினாரே கேட்டால் சொல்லிட்டு போகிறாரு. இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கிறீங்க, அதன் காரணமாக இப்போ செங்கோட்டையும் அவரையும் எடப்பாடி அவர்கள் இணைக்கிறதுக்கான ஏதாவது முயற்சிகள் உங்கள் கட்சி மூலமாக இருக்கப்படுது? கண்டிப்பாக எடப்பாடியாரை நான் பார்க்க வாய்ப்பு கிடைக்கின்ற போது அது சம்பந்தமாக நான் அவரிடத்துல பேசுவேன். இல்லை, அதுதான் சொல்கிறேனே, நான் அவரை சந்திக்கின்ற பொழுது கண்டிப்பாக இதை பற்றி நான் அவரிடம் பேசுவேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.